டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் ஐயா அவர்கள் மறைந்த நாள். டிசம்பர் 30 2013 இதே நாளில் ஐயா அவர்கள் நம் கண்ணிலிருந்து மறைந்தார். ஆனால் இயற்கையினுடைய அத்தனை அம்சங்களிலும் கலந்து நிற்கிறார் நம்மாழ்வார் ஐயா என்பது இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை அங்காடி, இயற்கை வேளாண்மை, இயற்கை விவசாயம், இயற்கை உணர்வு என்கிற மூலை முடுக்குகள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய அத்தனை அந்த இயற்கை எனும் சொல் எங்கெல்லாம் நிரம்பி இருக்கிறதோ அத்தனைக்கும் காரணமானவர் நம்மாழ்வார் ஐயா. அதே போல் நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் இன்னும் ஏராளமானோர் இந்த இயற்கை வேளாண்மைக்காகவும் இயற்கை உணவை, ரசாயனமற்ற கலப்படமற்ற உணவை உண்டு மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர்கள். அவர்களையெல்லாம் நன்றியோடும் வாஞ்சையோடும் நினைவு கூறுகிறது டிஎன்டிவி தமிழ் ஊடக குழுமம். இன்றைய காணொளி மிக முக்கியமான ஒரு காணொளி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த வன்கொடுமை, அதைத் தொடர்ந்து நடைபெற்ற அரசியல் நாடகங்கள். எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வினோதமாக ஒரு ஆட்சியில் ஒரு குடிமகனுக்கோ அல்லது குடிமகளுக்கோ ஒரு அநீதி அல்லது கொடுமை ஏற்பட்டு விட்டால் உடனே அதை அரசியலாக்குவார்கள். அதுதான் இங்கே பார்த்திங்கன்னா மிக கொடுமையான ஒரு அவலமான நிலை தமிழ்நாட்டு அரசியலில். கேட்டால் நாங்கள் தான் உலகத்துக்கே கல்வியை கற்றுக் கொடுத்தோம் என்று இந்த திராவிட இயக்கங்கள் கட்சிக்காரங்களாம் சொல்லுவாங்க. நாங்கள் தான் அனைவருக்குமே கல்வியை கற்றுக் கொடுத்தோம், அது வரைக்கும் கல்வி எழுத படிக்கவே இந்த உலகத்தில் தெரியாமல் இருந்தாங்க. நாங்கள் தான் இங்கே லைட்டே போட்டு கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி தமிழ்நாடே இருண்டு தான் கிடந்துச்சு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பெருமை தம்பட்டம் அடித்துக் கொள்கிற இவர்களுடைய இத்தனை கிட்டத்தட்ட 1967 ஆமாம் அந்த ஆண்டிலிருந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்களும் கட்சிகள் தான் இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இன்னமும் பல்கலைக்கழகத்தில் கல்வி கொடுத்ததாக இவர்கள் கூறக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே பிரியாணி கடைக்காரன் ஒருத்த ஒரு பெண்ணை வன்புணர்ச்சி செய்துவிட்டு போகிறான். இது எவ்வளோ பெரிய கொடுமை! இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையை அரசியலாக்குறாங்க பாருங்கள். உடனே திமுக என்ன செய்து அதை மறைத்து விட்டு அண்ணாமலை சவுக்கால் அடித்து கொண்டதை திமுகவினுடைய அத்தனை சமூக ஊடகங்களும், திமுகவினுடைய வாடகை வாயர்களும், திமுகவினுடைய வாடகை பத்திரிகையாளர்களும், வாடகை ஊடகவியலாளர்களும், வாடகை ஊடகங்களும் அதைத்தான் செய்தியாக்குதே தவிர அந்த பெண் பக்கமே போகலை. அதே போல் இந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசையும் காவல்துறையும் வெளு என்று வெளுத்து கேள்விகள் கேட்டிருக்கின்றன. அதையும் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வெளியிடலை. ஆனால் என்ன நினச்சிட்டாங்கன்னா, நாங்கள் பதிவு பெற்ற இந்த அச்சு பத்திரிகைகள், காட்சி ஊடகங்கள் வெளியிடாமட்டால் இந்த தகவல் யாருக்குமே போகாது, நாங்கள் சொல்வது தான் உண்மை என்பதாக நினைத்து மக்கள் எண்ணிக்கொள்வார்கள் என்ற கற்பனையில் இருந்தவர்களுக்கு ஒரு பேரிடியாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. சமூக ஊடகங்களின் வாயிலாக மிகப்பெரிய அளவில் இந்த பொது ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய பதிவு பெற்ற அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் கொண்டு சேர்த்திராத அளவிற்கு மிக அதிகமான அளவுக்கு இந்த சமூக ஊடகங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் கொண்டு போயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்பொழுது வழக்கம் போல் அதிமுக திமுக அரசியலாக இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் இங்கே தமிழ்நாட்டினுடைய அவலமான, எது எடுத்தாலும் அரசியலாக பார்ப்பது. அப்போ மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக இவர்கள் பார்க்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறதான் பதிலாக இருக்குது. இப்போ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, நிறைய பல்கலைக்கழகங்கள் இது போன்ற அவலமான சூழ்நிலை சந்தித்து கொண்டிருக்கின்றன. அங்கே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலெல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் தொடர்ந்து இங்கே தகவல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வில் குறிப்பாக காவல்துறை செய்த தவறு என்ன, பிழை என்ன அப்படின்னு நம்ம சுருக்கமாக சொல்லிடுவோம். ஏற்கனவே நம்ம எழுத்துப்பூர்வமாக சமூக ஊடகங்களில் டிஎன்டிவி குழுமம் செய்தி குழு இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போயிருந்தது. காட்சி ஊடகத்தின் வாயிலாக முதலாக இப்போ தான் நம்ம காணொலி இடுற காரணத்தினால அதை சொல்லிடுவோம். இந்த ஒரு 23 டிசம்பர் மாதம் இதே ஆண்டு 23 சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ஒரு பெண் தன் நண்பரோடு, ஆண் நண்பரோடு அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது அங்கே பிரியாணி கடைக்காரர் அவருக்கும் அந்த பல்கலைக்கழகத்துக்கும் தொடர்பே கிடையாது. எங்கேயோ ரோட்டோரமாக பிரியாணி வச்சு வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவர், அவர் இவர்கள் 2 பேர் அமர்ந்து பேசியிருப்பதை ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துறாரு. இப்போ அந்த பெண்ணிடம் கொண்டு போய் காமிச்சு, பார்த்தீங்களா இது வீடியோ எடுத்துட்டேன், உங்கள் வீட்டுக்கு இது அனுப்பட்டுமா, உங்கள் பெற்றோருக்கு அனுப்பட்டுமா, உங்கள் வைஸ் சான்சலருக்கு அனுப்பட்டுமா, உங்கள் ஹாஸ்டல்காரங்களுக்கு அனுப்பட்டுமா என்றெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணுறாரு. செய்துவிட்டு அந்த பையனையும் விரட்டி எடுத்து விடுகிறார். விரட்டி எடுத்து விட்டு இதை காட்டி அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சி செய்கிறார் அவர். அந்த பெண் எவ்வளவோ தடுத்தும் அவங்களால இந்த ஆள் அதை வன்கொடுமை செஞ்சிடறான்.
இதை அந்த பெண் ஒரு புகாராக கொடுக்க போகிறாங்க கோட்டூர் மகளிர் காவல் நிலையத்தில். அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் அப்போ முதல்ல அந்த புகாரை எடுத்து விசாரிச்சுட்டு எளிதாக விட்டுறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அதற்கு பிறகு இது வந்து வெளியே கசிந்த பிறகு நிறைய சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகள் எல்லாம் நெருக்கடி கொடுத்தவுடன், அழுத்தம் கொடுத்தவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது. அந்த முதல் தகவல் அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இணையத்தில் வெளியாகிருது. அதை வந்து இந்த இது போன்ற பாலியல் அதே போல் குழந்தைகள் தொடர்பான குற்றங்களில், பெண்கள் தொடர்பான குற்றங்களில் எஃப்ஐஆரை வந்து எந்த எஃப்ஐஆருமே பொதுவாக உடனே வந்து வெளியிடக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் இதில் வந்து மிக முக்கியமாக இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்து கசியவிடக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அது ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அது வெளியாகி பத்திரிகை செய்திகள்லாம் மிக பரபரப்பாகி அதனூடாக வந்து அந்த பெண் வந்து என்னவெல்லாம் வாக்குமூலம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் வெளியில் வந்துருச்சு. அது குறிப்பாக வந்து என்னை அவர் வந்து இந்த மானபங்கம் வந்து இப்போ செய்யும் பொழுது, வன்கொடுமை செய்யும் பொழுது யாருக்கோ அலைபேசியில் சார் என்று அவர் பேசினார் அப்படிங்கிறது பதிவு செய்து தான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எல்லா இடங்களையும் யார் அந்த சார் என்கிற ஒரு பரப்புரையை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஆக இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நிகழ்வு. இந்த எஃப்ஐஆரில் வந்ததெல்லாம் தகவல் வெளியான உடனே வந்து என்ன பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இதில் இன்னொரு பிரச்சனை வந்து அந்த ஞானசேகரன் என்பவர் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிற தகவல் வந்தோடனே இன்னும் வந்து நெருப்பு போல் ஒட்டு மொத்தமாக இந்த இஷ்யூ வந்து பற்றிக்கிச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக, இதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை தான், அதுவும் குறிப்பாக அது திமுக தொடர்புடையவர் அப்படிங்கிறனால இன்னும் வந்து அதிகமாக இந்த நெருப்பு போல பற்றி கொண்டது இந்த பிரச்சனை. ஸோ இதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தகைய சூழ்நிலையில் இந்த எஃப்ஐஆர் வெளியான தொடர்பாக அண்ணாமலை அதே போல் எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது குறித்து வந்து கண்டன அறிக்கை வெளியிடுறாங்க. எப்படி எஃப்ஐஆர் வெளியில் போச்சுங்கிற கேள்வி வருது. உடனே வந்து மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. சந்தித்து அவர் கொடுத்த அந்த நேர்காணல் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய ஒரு வந்து முக்கியமான ஒரு சர்ச்சைக்குரிய, அதே குறிப்பாக வந்து நீதிமன்றமே தலையிட்டு தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தான் மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது. அதில் என்ன சொன்னாருன்னா, அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியானது என்பது காவல்துறை வெளியிடவில்லை. அது இந்த பழைய குற்ற சட்டங்களிலிருந்து புதிய குற்றச்சட்டங்களுக்கு மாறுதல் செய்யப்பட்டதினால் ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆன உடனே வந்து கிட்டத்தட்ட 14 பேர் அதை தரவிறக்கம் பண்ணிட்டாங்க. அதுதான் காரணமே தவிர நாங்கள் அதை வெளியிடவில்லை, காவல்துறை வெளியிடவில்லை. இருந்தாலும் கூட இது தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஒரு தனி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்படி வெளியானது என்று குறித்து அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அடுத்தது அவர் மிக முக்கியம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த யார் அந்த சார் என்கிற அந்த கேள்வி வந்து செய்தியாளர் கேட்டபோது, இல்லை இந்த குற்றச்செயலில் இந்த ஞானசேகரன் என்பவன் ஒருவன் தான் ஒரு குற்றவாளி. அவன் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கான், வேணும்னே வந்து அந்த ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டு அவன் வந்து சார் என்று தனக்கு பின்னால் பெரும் கூட்டம் இருப்பதைப் போல ஒரு பொய்யை சொல்லி அந்த பெண்ணை வந்து மிரட்டி இருக்கிறான் அப்படின்னு காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிக முக்கியமாக உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு போனபோது அவங்க கேட்ட கேள்வி. உடனடியாக தாமாக வழக்கை முன்னெடுத்தாங்க. உடனே ஒரு வரலட்சுமி என்கிற வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு மனுதாரராக வந்து அவரே ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். இன்னொரு பாஜக வழக்கறிஞர் ஒரு மோகன்தாஸ் நினைக்கிறேன், அவரும் வந்து அந்த வழக்கில் வந்து இணைந்து கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் அவர். ஆக கிட்டத்தட்ட வந்து நீதிமன்றம் அடுத்தது மேலும் 2 கூடுதல் மனுக்கள் 3 மனுக்கள் கிட்டத்தட்ட அந்த விசாரணையில் இருந்துச்சு. அந்த விசாரணையின் போது தான் மிக முக்கியமாக நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இதில் ஒருவர் தான் குற்றவாளி என்று காவல்துறை ஆணையர் அருண் எப்படி முடிவுக்கு வந்தார்? உடனே ஒன்று. இரண்டாவது, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது என்னவாக இருந்தாலும் அது வெளியிடப்பட்டது, அது வெளியானதே முதல்ல தவறு. எனவே இந்த குறிப்பாக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தியாளர் சந்திப்பை வந்து அரசினுடைய அனுமதி இல்லாமல் இந்திய காவல் சட்டம், காவல்துறையினுடைய சேவை சட்டம் என்கிற அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய 6வது பிரிவின் கீழ் பத்திரிகையாளர்களை இவர் சந்தித்து இவ்வாறு பேசியதே முதல்ல தவறு. குறிப்பாக அரசினுடைய அனுமதி இல்லாமல் பேசியிருக்காரு. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒருவர் தான் குற்றவாளின்னு அருண் சொன்னதுனால அருணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புலனாய்வு அதிகாரி இது எப்படி வந்து விசாரிப்பார்? இன்னொருவரை நோக்கி எப்படி புலன் விசாரணை போகும்? இதோடு நிறுத்திக்க மாட்டாரா? எனவே இது வந்து நல்லதல்ல என்கிற காரணத்தினால் இதை வந்து 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறப்பு குழுவுக்கு மாற்றதா வந்து உத்தரவிட்டு மாற்றியாச்சு. அதே போல் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் தர வேண்டும். அவர் குடும்பத்திற்கு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவர் கல்வி முடியும் வரையிலும் எந்தவித கட்டணத்தையும் அண்ணா பல்கலைக்கழகம் பெறக்கூடாது அப்படின்லாம் வந்து மிக முக்கியமாக அந்த தீர்ப்பில் சொல்லி காவல்துறை அருண் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடனே திமுக அரசு என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை அதுக்கு குறிப்பாக வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இந்த தீர்ப்பு வெளிவந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இல்லை அவர் வந்து சர்வீஸ் விதிப்படி தான் வந்து ப்ரெஸ் மீட்
மீட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ப்ரெஸ் மீட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் லீக்கானது தொழில்நுட்ப கோளாறு என்று அத்தோடு முடித்து கொண்டு விட்டார் அவர். ஸோ எப்படி பார்த்தாலுமே இது நீதிமன்றத்தால் ஒரு தலையில் குட்டு வைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விவகாரமாக இருக்கிறது. இதுதான் வந்து இந்த கடந்த வாரத்தில் இந்த வழக்கில் நடந்தது. இப்போ பல்கலைக்கழகத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம வந்து மிக முக்கியமாக பார்க்கணும். குறிப்பாக பல்கலைக்கழகம் உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான தகவல்களை எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கம் அது வந்து ஒரு கடிதமாக வெளியிட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை அடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.